டீன்ஸுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் எப்பயுமே டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் தான் இருக்குது. பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, டீன்ஸ் அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க, இல்லைனா வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்குது. இது முக்காவாசி பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்களேன், எதனால் வந்து நம்ம சொல்கிறதும் அவங்க செய்கிறதும் வேறு மாதிரி இருக்குன்னு. ஜென்ரேஷன் கேப்பு உங்களுக்கு பெருசாக தெரியாது, இதெல்லாம் வந்துட்டு டீன்ஸ் சொல்கிற ஒரு விஷயம். பட் நம்ம அளவுக்கு அவங்களால வந்து யோசிக்க முடியாது. அந்த பிரெயின் கண்ட்ரோல், அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம ஏஜுக்கும் அவங்க ஏஜுக்கும் டிஃபர் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணி சொல்கிறோன்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு லிசன் பண்ண மாட்டாங்க. நம்ம அப்படி இல்லையே அப்படின்றத நம்ம யோசிப்போம். நம்ம அப்படி, இவங்க இந்த ஜென்ரேஷன் இப்படி இருக்காங்கன்றது நம்ம பேசவே முடியாது. இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் வேறு மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிற பேரண்டிங் சாய்ஸஸ் கொடுக்கணும், அவங்கள கம்ப்ளீட்டாக லிசன் பண்ணணும். இது எல்லாமே செஞ்சாதான் ஒப்பீனியனை கன்சிடர் பண்ணுவாங்க. டிசிஷன் மேக்கிங்ன்றது அப்புறம் தான் வரும். அது